கொலோசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வேதவசனத்தில் பார்க்கும் பொழுது மனிதன் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல நான் வைத்து போகிறேன், நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். அல்லேலூயா. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்க மத்தேயு சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்க என்னன்னு சொன்னா, நீங்கள் சமாதானம் பண்ணுங்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்குள்ளே சமாதானம், நீங்கள் உருவாக்குற சமாதானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க நான் சொல்லல. அல்லேலூயா. நீங்கள் உருவாக்குற உங்கள் சமாதானம் உங்களிடத்தில் இருக்கும்படி நான் சொல்லல. அல்லேலூயா. அது என்ன நாங்க உருவாக்குற சமாதானம்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்து அதிலே திருப்தி அடைகிறது போல ஒரு காரியத்தை, ஒரு பிம்பத்தை உருவாக்குற ஒரு சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஆழமா சொன்ன போனா, ஜெபம் பண்ணுகிறோம், ஜெபம் பண்ணும் பொழுது விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணி கொண்டு, அல்லேலூயா, ஆனா விசுவாசித்தது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதிலே உண்டாகிற ஒரு சமாதானம். அல்லேலூயா. அந்த சமாதானம் வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தின் காரணமாக இருக்கிற இயேசுவுடைய சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல ஒரு மனுஷனுக்குள்ள உருவாக்கணும். அல்லேலூயா. அது உருவடைந்து இருக்கணும். அல்லேலூயா. கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒருக்கா கூட வாசியுங்கள். தேவ சமாதானம் இப்போ உங்கள் இருதயங்களை ஆழக்கடவது. அல்லேலூயா. போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்களுடைய சமாதானம் அல்ல, நீங்கள் உருவாக்குற உங்களுடைய சமாதானம் அல்ல, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள வேண்டும்.